ஓம் சாந்தி. காலையில் டைமு. அப்போ 8:30 மணி ஆகுது. இப்போ ஒரு சின்ன பையன் தூங்கிட்டுருக்கான். அவங்க அம்மா அந்த பையனை எழுப்புறாங்க. எழுந்திருப்பா, 8:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இல்லைம்மா, எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அம்மா எழுந்துரு, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லைம்மா, எனக்கு இப்போ ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, என்னால் எழுந்திருக்க முடியாது, ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் சொல்கிறத கேளு, எழுந்துரு, இப்போ நீ கண்டிப்பாக நீ எழுந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன், இல்லை என்னால் முடியவே முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, நான் அப்போ டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பையன், இல்லை 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 இல்லை, என்னையே இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு ரெஸ்ட்டு வேணும், நீங்கள் முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறான். நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னா போக மாட்டேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ அம்மா சொல்கிறாங்க, நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஏன் போக வேணான்னு சொல்கிற? நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு போவே வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸ்கூல் போக வேண்டாமா, ஏன் அப்படின்னு கேட்குறப்போ, இன்றைக்கி சண்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அப்பாடா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு சொன்னதான் அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் அவனுடைய பெட்லேருந்து அவன் இறங்குறான். இறங்கிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறான். அப்போது அவன் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறான், ரீசன் சொல்கிறான், காரணம் சொல்கிறான். இப்போ இன்றைக்கி பாபா அவ்யக்த முரளியில் சொல்கிறாரு, சண்டே முரளியில் சொல்கிறாரு, காரணத்தை நீக்குங்க. அந்த சொல் என்ன, காரணம், எக்ஸ்கியூஸ். இப்போ அதை நீக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. காரணம் என்ற சொல்லை நீக்குங்க, நிவாரணம் ஆக்குங்க. எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே என்ன கொண்டு வரணும், தீர்வு. கூடவே ஒரு சொல்லை சேர்க்கணும். எதை சேர்க்கணும், காரணத்தை நிவாரணமாக ஆக்கணும், தீர்வு நம்ம கொண்டு வரணும். அது வைராகிய ஊக்க உற்சாகம். இது ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக இருக்குது. அதனால் ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் பறக்கிறீங்க அப்படின்னா அதற்கு பறக்கிறதுக்கு என்ன தேவை, இறகு தேவை. இப்போ அந்த மாதிரி நமக்கு வைராகியம் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. காலத்தினுடைய புருஷார்த்தம் இப்போ நமக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கி சண்டே, அதனால் சிறப்பாக நம்ம ஏதாவது செய்யணும். புஷ் யுவர் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய எல்லைகள் என்ன, திறன் என்ன, அது எல்லாத்தையும் கடந்து போங்க. 100 நாள் ஆடு மாதிரி வாழ்கிறத விட ஒரு நாள் சீட்டா மாதிரி வாழணும், அது ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. அப்போ சீட்டா என்ன பண்ணும், கர்ஜனை பண்ணும், நாளைக்கு செய்வோம். அப்போ அந்த மாதிரிலாம் சொல்லாது. இது வெற்றியினுடைய துஷ்மன், அதாவது நாளைக்கு செய்வோம்னு சொல்கிறது. அதனால் வெற்றியினுடைய எதிரி. இப்போ தான் நீங்கள் கேட்டீங்க, மகாபாரதத்தில் குஷல்பாய் 2 விஷயத்த சொன்னார். இப்போ 2 எதிரிகள் யார் யார், 2 எதிரி 2 நண்பர். அந்த 2 எதிரிகள் சோம்பேறித்தனம், இன்னொன்று அலட்சியம். இப்போ மகாபாரதத்தின் தீர்மானமான போர் நடைபெற்ற போது அர்ஜுனனும் கர்ணனும் போராடினாங்க. அப்போது நகுல் அர்ஜுனன் கிட்ட கேட்டால், இன்றைக்கி நீங்கள் ஏன் இவ்வளோ பயப்படுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு என்ன செய்கிறாங்க, தயாராக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் தூங்க மாட்டேன், ஏன்னா போராளியோட மிகப்பெரிய எதிரி தூக்கம். அதனால் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, சோம்பல். ஃபஸ்ட்டு தூக்கம். 2 எதிரி யார் அப்படின்னா, ஒன்று தூக்கம், ஒன்று சோம்பல். இப்போ சோம்பல் நித்திரை. நித்திரை என்ன ஆகும், தூக்கம் நாளைக்கு பண்ணலான்ற எண்ணத்தை எழுப்பும். வெற்றியினுடைய மிகப்பெரிய எதிரியே இந்த 2 பேர் தான். இப்போ செய்ய வேண்டியதை இன்றைக்கி இப்பொழுதே செய்யணும், இந்த நேரமே செய்யணும். கூடவே என்ன செஞ்சாலும் அதை எப்படி செய்யணும், முழு உறுதியோடு செய்யணும். எப்படி செய்யணும், தீவிரமாக செய்யணும், வலிமையாக செய்யணும். இப்போ மனதார செஞ்சு முடிக்கணும். சில மூவிஸில், திரைப்படத்தில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஹீரோ என்ன பண்ணுவார்னா 5 நிமிஷம் மட்டும்தான் நடிப்பார். வெறும் 5 நிமிஷம் அவர் பார்வையாளருக்கு நிறைய விஷயத்தை ஞாபகப்படுத்துவார். வெறும் 5 நிமிஷம்தான் அவர் நடிப்பார். இப்போ அவர் அமரர் ஆயிடுவார். அந்த கதாபாத்திரம் வெறும் 5 நிமிஷம்தான் இருக்கும், அவங்க அமரராகவும் ஆயிடுவாங்க. வெறும் 5 நிமிஷம், 7 நிமிஷம், 9 நிமிஷம் அப்படி தான். இப்போ அந்த படம் 3 மணி நேரம் இருக்கும், ஆனால் அவங்க நடித்தது 5 நிமிஷம். இப்போ எப்படி அவங்க அப்படி ஹிட் ஆனாங்க? இப்போ அந்த வேஷத்துக்கு அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த வேஷத்துக்கு தன்னை முழுமையாக அமைச்சிருப்பாங்க, ரொம்ப இயல்பாக இருக்கும். ஆகையினால நம்ம என்ன செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோடு செய்யணும். இன்றைக்கு நம்மளுடைய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாக்கிய விதாதா ஞானத்தில் பா, அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர்
பால தொடங்கக்கூடிய என்னென்ன சொற்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதணும். இன்னைக்கு ஃபஸ்ட்டு வேலை இதுதான். இப்போ எது எது? பாபா, பிந்து, பிரம்ம பாபா, பாதுஷா, பிரம்மா, போஜன், பிரம்ம போஜன், பிரம்மச்சரியா, பிரம்ம முகூர்த்தம், பிரம்மகுமாரி, பிரம்மாகுமார். இப்போது இந்த மாதிரி பாலக், புத்திமான், இந்த மாதிரி பாலாம் இருக்குது இல்லையா, இந்த வரிசை. பகீரத். இப்போ வந்து இந்த மாதிரி பேஃபிகர், பாப் சமான், பந்தன் முக்த், பேஃபிகர், அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பாப்பான்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த பபுல்நாத், இந்த மாதிரி பலிஹார், பாபாவினுடைய செல்லமான குழந்தை, இல்லை பாபாவினுடைய அறை, பாபாவின் குடில், பாபாவின் ஹிஸ்ட்ரி ஹால், பாபாவின் மதுபன். இப்போது நீரில் வாழக்கூடிய 5 உயிரினங்களினுடைய பெயரை சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டை சொன்னால் என்ன சொல்லுவாங்க? முதலை சொல்லுவாங்க. இப்போ முதலையினுடைய தாய், முதலையினுடைய தந்தை, முதலைக்கு சகோதரர், முதலைக்கு சகோதரி, முதலைக்கு சித்தி அப்படி நாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? வெறும் முதலைன்னு தானே சொல்லுவாங்க. இப்போ பிராமணன், பிராமணகுல பூஷன். கூடவே பாபாவினுடைய இதயம் பெரிய இதயம். பாபாவுடைய இதயம் எப்படிப்பட்டது? பெரிய இதயம். இப்போ பெரிய பாபா. இப்போ இங்கே கேட்ட எல்லா பாயிண்ட்டும் பாப்தாதாவினுடைய வைராகி, பெரிய அம்மா, பெரிய இதயம், குழந்தைகள், கூடவே வந்து அது எல்லாமே வந்துடும். இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? வரிசையில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய, வரிசையில் தொடங்கக்கூடிய எழுத்துக்களை எழுதணும். முதல்ல 2வது 21 பாயிண்ட்டை எழுதணும். ஆனால் பாயிண்ட்டுகளை எழுதுகிறப்போ நான் ஆத்மான்ற சங்கல்பத்தோட பாயிண்ட்டாக எழுதணும். பாயிண்ட்டாக எழுதணும் நம்ம. அப்போ பாயிண்ட்டாக எழுதுறது அப்படின்னா உருவாக்குறது. பாயிண்ட்னா 2 பாயிண்ட்டுகளுக்கு இடையிலான தூரம் ஒரே மாதிரி இருக்கணும். மேலும் மேலே கீழே வந்து நேராக பாயிண்ட் வரணும். இப்படி செய்யக்கூடாது, அப்படி எழுதக்கூடாது. இப்போ பாயிண்ட்டாக இருக்கணும். கமா இல்லை, சரியாக பாயிண்ட்டாக இருக்கணும். ஒவ்வொரு பாயிண்டினுடைய அளவும் ஒரே மாதிரி இருக்கணும். நேச்சராக இருக்கணும். இப்போ இன்றைக்கி 3வது ஹோம்ஒர்க் நினைவு சொரூபம் நேச்சராக இருக்கணும். ஸ்வமான் ஆகையினால ஸ்வமானில் வந்து இருக்கணும். கேட்டிங்க இல்லையா? இப்போ இங்கிலீஷில் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 26. இப்போ 26 ஒரு வரியில் எல்லா எழுத்துக்களும் வரணும். எப்படி அப்படின்னா ஹிந்தியில் வந்து மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 36. இப்படி வந்து ஒரு வரியை வந்து உருவாக்கணும். அதில் எல்லா மெய்யெழுத்தும் வரணும். அதுவும் பா என்ற ஹிந்தி பென்கிராம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒரு திவ்ய நிர்மல நிச்சய புத்தி ஆத்மா. நான் ஞானம், யோகம், தைரியம், அன்பு மற்றும் சக்தியால் எல்லா சூழ்நிலைகளையும் எளிதாக கடந்து செல்கிறேன். இப்போ சில எழுத்துக்கள் 2 டைம் வரலாம். ஏதாச்சும் ஹிந்தி கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும், ஆனால் இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா 26 லெட்டர்ஸ் தானே இருக்குது. அதனால் இங்கிலீஷில் வந்து ட்ரை பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வராது, ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த மாதிரி எல்லா லெட்டருமே வரக்கூடிய ஒரு ஸ்வமானை வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனாலும் நீங்கள் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து யூடியூப்பில் இல்லை வந்து கூகுளில் இதுலையா சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து எழுதலாம். ஆனால் எழுதுறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இப்படியான ஒரு வரி ஹிந்தி பென்கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதலாம். அப்போ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எழுதுங்க. 4வது ஹோம்ஒர்க் அதையும் நம்ம எழுதணும். அப்புறம் 5வது என்ன அப்படின்னா சக்தி வாய்ந்த சங்கல்பம். ஆகினால ஒரு லைன் இருக்குது. என்ன அப்படின்னா சக்தி வாய்ந்த சங்கல்பங்களின் வீணானவை முடிவுக்கு கொண்டு வரணும். இந்த 5 முறை நம்ம வந்து எழுதணும். 5 முறை சத்தமாக வாசிக்கணும், 5 முறை மனதில் நினைக்கணும். இதை நம்ம வந்து 5 டைம்ஸ் வந்து எழுதணும். 5 முறை எழுதுறது, 5 முறை சத்தமாக வாசிக்கிறது, 5 முறை மனசில் வாசிக்கிறது. இப்போ என்னுடைய சக்தி வாய்ந்த சங்கல்பம், மை பவர்ஃபுல் தாட்ஸ் ஃபினிஷ் வேஸ்ட், மை பவர்ஃபுல் தாட்ஸ் ஃபினிஷ் வேஸ்ட். இந்த மாதிரி எழுதணும். என்னுடைய சக்தி வாய்ந்த சங்கல்பம் வீணானதை முடிவுக்கு கொண்டு வரும். இந்த வரியை இப்போ நீங்கள் செய்ய வேண்டாம், இது ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணணும். இது ஹோம்ஒர்க்கு கிளாஸ் ஒர்க் கிடையாது, வீட்டு பாடம். ஆகையினால இந்த வரியை எத்தனை டைம் எழுதணும்? 5 டைம் எழுதணும். 5 டைம் சத்தமாக வாசிக்கணும், 5 டைம் மனசில் நினைவு பண்ணணும். ஆகையினால இது இன்றைக்கி 5வது ஹோம்ஒர்க். 4வது ஹோம்ஒர்க் ஒரு சிறப்பு ஹோம்ஒர்க். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆகையினால டாக்டர் ரஜினி சகோதரி வந்து இங்கே இருக்கிறாங்க. நம்மலாம் டாக்டர் ரஜினி சகோதரி அவங்களுடைய
அவங்கள பற்றி நம்ம கேட்டிருக்கோம். அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தாங்க. இவர்கள் பாபாவினுடைய ரொம்ப அன்பான குழந்தை, ஒத்துழைப்பு செய்யக்கூடிய ஒரு குழந்தை. ஆகையினால அவங்க மவுண்ட் அபுவில் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அவங்க இப்போது டெல்லியில் இருக்காங்க. ஆகையினால சேவைக்காக சுக்தேவ் சகோதரர் கூடவே சில பிரதர்ஸும் வந்து இருக்காங்க. ஆகையினால அந்த பாபாவினுடைய வீட்டில் இன்றைக்கி யோக பட்டி நிகழ்ச்சி நடைபெற இருக்குது. 4 மணி நேரம், காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். மதுபன் நிவாசிகள், இது வந்து சிறப்பு சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து வரவங்க இந்த பட்டியில் கலந்துக்கலாம். இப்போ இன்றைக்கி 4 மணி நேரம் பட்டி இருக்குது. காலைல 10லேருந்து 2 மணி வரைக்கும். இதில் என்னென்னலாம் செய்யலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டைம் வந்து வரவங்களும் வந்து வரலாம். இப்போ இன்றைக்கி வீட்டு பாடம் வந்து பி, அதாவது பா என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஞான வார்த்தை, பாபா, பிந்து, பிரம்மா அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள். 2வது வந்து விழிப்புணர்வு பயிற்சி. முழு பக்கத்துலேயும் வந்து புள்ளியினால் நிரப்பணும். அதாவது எப்படின்னா, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது வந்து தமிழில் சுயமரியாதை, உயிர் மெய் எழுத்துக்களை வந்து உருவாக்கணும். எப்படி அப்படின்னா, ஒரு தமிழ் வார்த்தைகளை உருவாக்கணும். ஒரு வாக்கியத்தில் முடிஞ்சதை அதிக மெய்யெழுத்துக்களாக இருக்கணும், அதாவது புள்ளி வச்ச லெட்டர்ஸாக இருக்கணும். எப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து, நான் ஞானம், யோகம், பொறுமை, அன்பு மற்றும் சக்தியின் மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையும் எளிதாக வெல்லும் ஒரு தெய்வீக தூய்மையான உறுதியான ஆத்மா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி புள்ளி வச்சு இந்த மாதிரி பெருசாக வந்து உருவாக்கணும். 4வது 4 மணி நேரம் யோக பட்டி. மதுபனில் இருக்கவங்களும் சரி, இல்லை வெளியில் இருந்தாலும் நம்மளும் கூட என்ன பண்ணலாம், 4 மணி நேரம் யோகா பண்ணலாம். உங்கள் சொந்த இடத்துல 4 மணி நேரம் தனிப்பட்ட வகையில் யோகா பண்ணுங்கள். அடுத்து 5-5-5, இது வந்து திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பயிற்சி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 முறை வந்து சத்தமாக படிக்கணும், 5 முறை மனசுக்குள்ளே படிக்கணும், 5 முறை எழுதணும். என்ன எழுதணும்? என்னுடைய சக்தி வாய்ந்த தீர்மானங்கள் விரயத்தை நீக்குகின்றன அப்படின்னு எழுதணும். இப்போ இன்றைக்கி இதுதான் வந்து 5 ஹோம்ஒர்க் நாம் வந்து செய்ய இருக்கோம். கூடவே இன்றைக்கி வந்து பாபா மீட். இப்போ பாபாவை நம்ம மீட் பண்ணுறதுக்காக இருக்கோம். இப்போ நாம் இதே வந்து ஒரு 4 மணி நேரம் பட்டி செஞ்சு அமைதியிலிருந்து பாபாவை நம்ம மீட் பண்ணுவோம். பாபா கிட்டேருந்து சக்திகளை, இந்த கஜானாக்களை நாம் எடுத்துக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.